ஒரு கல்யாணத்துக்கோ பார்ட்டிக்கோ போனீங்கன்னா நம்மள யாருமே மதிக்கிறாங்க இல்ல, நம்ம பேச்ச கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுற ஆளா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மத்தவங்க முன்னாடி நீங்க மாசா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த 7 டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. முதலாவது, அதிகமா பேசாதீங்க, மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு முதல்ல கவனிங்க. ஏன்னா அதிகமா கேட்டு கம்மியா பதில் சொல்றவங்களுக்கு தான் இங்க மதிப்பு அதிகம். ரெண்டாவது, நீங்க பேசும்போது எப்பவுமே இனிமையா பேசுங்க. ஏன்னா இனிமையான பேச்சு ஒரு கசப்பான எதிரிய கூட நண்பனா மாத்திரும். மூணாவது, சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எந்த இடத்துல யார்கிட்ட எதை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான புத்திசாலி. நாலாவது, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது ஜவ்வா இழுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். அதே நேரத்துல அவங்க மனசுல அது ஆழமா பதிர மாதிரியும் இருக்கணும். அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க சீக்ரெட்டை வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு அடிமை. அது வெளியே போச்சுன்னா அதுக்கு நீங்க அடிமை. சோ ஜாக்கிரதை. ஆறாவது, நம்மளோட வாய் பேச்சு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, அதுக்கு ஈக்குவலா நம்மளோட பாடி லாங்குவேஜும் இருக்கணும். நம்மளோட பார்வை, நிக்கிற ஸ்டைல் எல்லாமே கெத்தா இருக்கணும். ஏழாவதும் கடைசியான விஷயம், எப்பவுமே மத்தவங்க கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருக்காதீங்க. நீங்க கேள்வி கேட்டு மத்தவங்களை சிந்திக்க வைக்கிற இடத்துல இருங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.